அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள். சலாசுன் முத்தவாலியாத்துன், அந்த 4 மாதங்களில் 3 மாதங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறது. அந்த 3 மாதங்கள் எது? ஏன் முஹர்ரம் என்ற பெயரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வைத்தார்கள். இந்த முஹர்ரமுடைய பெயர் முதல்ல என்ன இருந்துச்சு? இருந்தது. ஆனா இந்த நாள் எல்லா நபிமார்களுடைய காலத்துல சிறந்த நாளாக இருந்தது, இருக்கிறது. எந்த நாள் அது? ஆஷூரா. ஆஷூரானா என்ன? 10வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்நாளில் நடந்த பெரிய சம்பவங்களில் எந்த ஒரு விஷயமும், எந்த ஒரு நிகழ்வும் ஆஷூரா அன்னைக்கு நடக்கல. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதத்தின் 2வது ஜும்மாவை அடைந்துள்ளோம். இந்த முஹர்ரம் மாதம் புனிதமான மாதம். இந்த மாதத்தை பற்றி அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் கூறுகின்றான். கண்ணியமான மாதம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எந்த ஆயத்தில்? சூரே தௌபாவுடைய 36வது வசனத்தில் அல்லாஹு தாலா கூறுகின்றான், இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இந்தல்லாஹ், அல்லாஹ் இடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஷஹ்ரன், 12 மாதங்கள். ஃபீ கிதாபில்லாஹி, அல்லாஹ்வுடைய புத்தகத்தில அல்லாஹ் எவ்வாறு எழுதியிருக்கிறான்? ஒரு வருடம் என்றால் அந்த ஒரு வருடத்தில் எத்தனை மாதங்கள் இருக்கணும்? 12 மாதங்கள் இருக்கணும். யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்லா, பூமியையும் வானத்தையும், வானங்களையும் பூமியை படைத்த நாளிலிருந்து அல்லாஹ் இடத்துல ஒரு வருடம் என்றால் அந்த ஒரு வருடத்தில 12 மாதம் இருக்க வேண்டும். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமான மாதங்களாகும். அப்போ நீங்க கேட்பீங்க, ஹசரத், அல்லாஹ் முஹர்ரமுடைய மாதம் என்று சொல்லவில்லையே, நீங்க எப்படி சொன்னீங்க முஹர்ரமுடைய மாதம் புனிதமான மாதம்? அல்லாஹ் முஹர்ரமுடைய பேர் சொன்னானா இல்லையான்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்க வேண்டும். புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபி குத்பதி ஹஜ்ஜத்தில் வதா, கடைசி ஹஜ் செய்தார்கள் அல்ல, அந்த ஹஜ்ஜில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஸமானா கத் இஸ்ததாரா கஹைஅதிஹி யௌம ஹலகல்லாஹு ஸமாவாதி வல் அர்தா, எந்த நாளில் அல்லாஹ் தஆலா வானங்களையும் பூமியையும் படைத்தானோ அந்த நாளில் காலம் எவ்வாறு இருந்ததோ அவ்வாறே திரும்பி சுற்றி வந்துள்ளது. அல்லாஹ் படைத்தது 12 மாதம் என்று. இப்போ நம்முடைய ஷரியத்திலும் நாம் எத்தனை மாதம் என்று கணக்கு எடுப்போம்? 12 மாதங்கள் தான். அஸ்ஸனா 12 ஷஹ்ரன், ஒரு வருடம் என்றால் அதில் 12 மாதங்கள் இருக்கும். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள். சலாசுன் முத்தவாலியாத்துன், அந்த 4 மாதங்களில் 3 மாதங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறது. அந்த 3 மாதங்கள் எது? துல்காய்தா, துல்ஹஜ், முஹர்ரம். எப்போ நம்ம மறந்துடுவோம்? இது இன்னைக்கு மறந்துடுவோம். துல்காய்தா எத்தனாவது மாதம்? 11வது மாதம். துல்ஹஜ் 12வது மாதம். முஹர்ரம் முதல் மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அந்த 4 மாதங்கள் எது? துல்காய்தா, துல்ஹஜ், முஹர்ரம் தொடர்ச்சியாக இருக்கிறது. ஓ ரஜப், 4வது மாதம் ரஜப் மாதம். இந்த முஹர்ரம் மாதம், இந்த மாதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ருல்லா என்று சொல்கிறார்கள். ஷஹ்ருல்லான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய மாதம். முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய திரு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலுஸ் ஸியாமி பஅத ரமதானா, ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு சிறந்த நோன்பு எது? ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரமுடைய மாதத்தில் வைக்கின்ற நோன்புகள் ரமதானுடைய நோன்புகளுக்கு பிறகு சிறந்த நோன்பாகும். அப்ப ஷஹருல்லாஹ், முஹர்ரம் அல்லாஹ்வுடைய மாதம். அப்போ மற்ற மாதங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மாதங்கள் இல்லையா? மற்ற மாதங்களை யார் படைத்தான்? அல்லாஹ் தானே படைத்தான். ரமதான் போல புனிதமான மாதத்தை படைத்தவன் யாரு? அல்லாஹ். அல்லாஹ்வுடைய மாதம் என்றால், அல்லாஹ் ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் அதை
தன்னுடையதுன்னு சொல்லி கண்ணியப்படுத்துகின்றான். அப்போ முஹர்ரம் மாதத்துக்கு ஒரு கண்ணியம் அல்லாவால் கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதத்துக்கு பேர் என்ன சொன்னார்கள்? ஷஹருல்லா. ஏன் முஹர்ரம் என்ற பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வைத்தார்கள். இந்த முஹர்ரமுடைய பேர் முதல்ல என்ன இருந்துச்சு? சஃபர். அப்போ சஃபருடைய பேர் என்னங்க இருந்தது? அது சஃபர் அவ்வல், இது சஃபர் சானி. அது முதல் சஃபர், இது இரண்டாவது சஃபர். அதுக்கு பிறகு என்ன இருக்கு? ரபி அவ்வல், ரபி சானி. முதல் வசந்த காலம், இரண்டாவது வசந்த காலம். ஜுமாதுல் அவ்வல், ஜுமாது சானி. அதே போலதான் சஃபர் அவ்வல், சஃபர் சானி இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதத்துக்கு பேர் என்ன வைத்தாங்க? முஹர்ரம். முஹர்ரம்னா என்ன? ஹர்ரமா, கண்ணியம் செய்தான். முஹர்ரிம், கண்ணியம் செய்கின்றவன். முஹர்ரம், கண்ணியம் செய்யப்பட்டது, கண்ணியம் செய்யப்பட்ட மாதம், கண்ணியம் செய்யப்படுகின்ற மாதம். அப்ப அந்த மாதத்துக்கு பேரே கண்ணியம் செய்யப்பட்ட மாதம். புரியுதாங்க? அதே ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீததி, ஃபர்தான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை எது? ஃபஜருடைய 2 ரகாத் ஃபர்து, துஹருடைய 4 ரகாத் ஃபர்து, அஸருடைய 4 ரகாத் ஃபர்து, மக்ரிபுடைய 3 ரகாத், இஷாவுடைய அந்த ஃபர்தான தொழுகைகளுக்கு பிறகு சிறந்த தொழுகை எது? ஸலாத்துல் லைல், இரவுல தொழுகின்ற தொழுகை. அல்லாஹ்வுக்காக நஃபிலான தொழுகை, நம்ம இரவுல எழுந்து தொழுகிறோம்ல, அது அல்லாஹ்வுக்கு பிரியமான தொழுகைகள். இந்த முஹர்ரம் மாதத்துல ஒரு நாள் இருக்கிறது, சிறந்த நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து மறுமை நாள் வருகின்ற வரை இந்த ஒரே ஒரு நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால் சிறந்த நாளாக இருக்கிறது. மற்ற நாட்கள், இப்போ ஈதுல் ஃபித்ர் இந்த உம்மத்துக்கு தான் சிறந்த நாள். சில நாட்கள் சில நபிமார்களுடைய உம்மத்துல சிறந்த நாளாக இருந்தது. ஆனா இந்த நாள் எல்லா நபிமார்களுடைய காலத்துல சிறந்த நாளாக இருந்தது, இருக்கிறது. எந்த நாள் அது? ஆஷூரா. ஆஷூரானா என்ன? 10வது. 10னா அஷரா, 10வதுன்னு சொன்னா அநேகமா ஆஷிர் என்று சொல்லுவாங்க, ஆஷூரா கூட சொல்லுவாங்க. முஹர்ரமுடைய 10வது நாள் சிறந்த நாள். அந்த நாள்ல தான் கயாமத் வரும். மறுமை நாள் எப்போ ஆரம்பமாகும்? ஆஷூரா தினத்துல வெள்ளிக்கிழமை இருக்கும். புரியுதாங்க? பல நபிமார்களுக்கு அந்த நாள்ல அல்லாஹ் தாலா அவர்கள் மீது அருள் பொழிந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆஷூராவுடைய நாள் என்று தஃப்சீருடைய கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சஹீஹான ஹதீஸ், முத்தஃபகுன் அலை. முத்தஃபகுன் அலை என்ன? புகாரியோடைய வேதத்திலும் இருக்கு, முஸ்லிம்லயும் இருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அறிவிக்கிறார்கள், கதிமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம அல் மதீனதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள் ஹிஜ்ரத் செஞ்சு. ஃபரஅல் யஹூதா, யூதர்களை பார்த்தார்கள். தசூமு யௌம ஆஷூரா, அவர்கள் ஆஷூரா நாளில் நோன்பு வைப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். ஃபகாலா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா ஹாதா, இது என்ன? ஹாலு, அவர்கள் சொன்னார்கள், ஹாதா யௌமுன் சாலிஹுன், இது ஒரு புனிதமான நாள். ஹாதா யௌமுன், இந்த நாள் எவ்வாறு என்றால், நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராஈலா, பனி இஸ்ராயிலை அல்லாஹ் காப்பாற்றினான். மின் அதுவிஹிம், அவர்களுடைய எதிரியை விட்டு அல்லாஹ் தஆலா அவர்களை காப்பாற்றினார். ஃபசாமஹு, அந்த வரலாறு தெரியும்ல? தெரியுமா? சொல்லணுமா? தெரியும், அல்ஹம்துலில்லாஹ். தெரியலன்னா கமெண்ட்ல எழுதுங்க தெரியலன்னு சொல்லி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல அந்த வரலாறு சொல்லிடலாம். ஃபிரௌன் என்ற ஒரு எதிரி இருந்தான், அவன் பிடிக்கிறதுக்கு வந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தினர்கள், பனி இஸ்ராயில்னா என்னங்க? இஸ்ராயில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு பேரு. பனி இஸ்ராயில் சொன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள். அப்போ அவங்களை கூப்பிட்டுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்டேருந்து காப்பாற்றிட்டு போனாங்க. அப்ப நடுவுல கடல் வந்துச்சு. அல்லாஹ் தஆலா ஃபிரௌனை மூழ்க செய்தான், மூசா அலைஹிஸ்ஸலாமை காப்பாற்றினான். ஃபசாமஹு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைத்தார்கள் அல்லாஹ்வை நன்றி செலுத்துவதற்காக. காலா, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஅனா அஹக்கு பிமூசா மின்கும், உங்களை விட எனக்கு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது அதிகமாக உரிமை உள்ளது. ஃபசாமஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்தார்கள். வ அமர பிஸியாமிஹி, அந்த நாளில் நோன்பு வைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். ஆரம்பத்தில் இந்த நோன்பு கடமையாக இருந்தது. ரமதானுடைய நோன்புகள் வந்ததற்கு பிறகு முஹர்ரம் 10வது நாள் ஆஷூராவுடைய நோன்பு வைத்தால் சவாபு கிடைக்கும், வைக்கலனா குற்றம் இல்லை. என்ன சவாபு கிடைக்கும்? ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும், சிறிய பாவங்கள்.
புரியுதாங்க? அப்போ அந்த நாள்ல தான் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த நாள்ல தான் அல்லாஹ் தாலா நூ அலைஹிஸ்ஸலாம் உடைய நூ சமை அந்த காலத்தில் இருந்த மோமின்களையும் நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த நாளில் தான் காப்பாற்றினான். அந்த நாளில் தான் வரலாறுடைய புத்தகங்களில் இருக்கிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தாலா அந்த நாளில் தான் நம்ரூதுடைய நெருப்பிலிருந்து காப்பாற்றினான். அந்த நாளில் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் முழு நிவாரணம் அடைந்தார்கள். அந்த நாளில் தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றிலிருந்து வெளிவந்தார்கள். அந்த நாளில் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தாலா ஆட்சியை தந்தான். இவ்வாறு நான் சொல்லிட்டே போனா பல நபிமார்களுக்கு அந்த நாள்ல அல்லாஹ் தாலா நிஅமத்தை கொடுத்தான். இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், எல்லா உம்மத்துல அந்த நாள்ல எல்லாமே ஞாபகம் வைக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது. இப்போ நீங்க எனக்கு சொல்லுங்க, இந்த உம்மத்துல ஆஷுரா இருக்கா இல்லையா? இருக்குல்ல. நாம கண்ணியப்படுத்துறோமா இல்லையா? பண்றோம்ல. அப்போ இந்த உம்மத்துல ஆஷுரா தினத்தில் நடந்த சம்பவங்களிலேயே மிக பெரிய சம்பவம் எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்நாளில் நடந்த பெரிய சம்பவங்களில் எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு நிகழ்வும் ஆஷுரா அன்னைக்கு நடக்கல. ஹிஜ்ரத் செய்தார்கள், ஆஷுரா அன்னிக்கா? இல்ல. பதர் போர் நடந்தது, ஆஷுரா தினத்திலா? இல்ல. உஹத் போர் ஆஷுரா தினமா? இல்ல. கந்தக் போர் ஆஷுரா தினமா? இல்ல. ஹைபர் வெற்றி ஆஷுரா தினமா? இல்ல. மக்கா வெற்றி ஆஷுரா தினமா? இல்ல. எந்த ஒரு பெரிய நிகழ்வு நடக்கல, ஒரு நிகழ்வை தவிர. அந்த நிகழ்வு என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் பேரப்புள்ள ஃபாத்திமா நாயகின் மகன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அநியாயமாக ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஷஹீதாக்கப்பட்டார்னா என்ன? வீர மரணம் அடைந்தார்கள். அந்த ஒரு நிகழ்வை விட இது வரைக்கும் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எந்த ஒரு பெரிய நிகழ்வு அந்த நாள்ல நடக்கல இந்த உம்மத்துல. அப்ப அர்த்தம் என்ன? அல்லாஹ் தாலா நாடுகின்றான், ஆஷூராவுடைய தினம் வருகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தினர்களுக்கு ஆஷூராவுடைய தினம் அவங்க என்ன ஞாபகம் பண்ணுவாங்க? அல்லாஹ் தாலா அன்னைக்கு நமக்கு ஃபிரௌன்ட்ட இருந்து காப்பாற்றினான். நூ அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தினர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? அன்னைக்கு தான் நம்முடைய கப்பல் பூமியில நின்றது. அப்போ இந்த உம்மத்து ஆஷூராவுடைய தினம் வந்தால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடைய வீர மரணம் ஷஹாதத்தை நாம் நினைவு கூற வேண்டும். சில பேர் கேள்வி கேட்பாங்க, ஏங்க அவரை விட சிறந்தவர்கள் எல்லாம் ஷஹீத் ஆனார்கள் அல்ல? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீத் ஆனார் இல்ல? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீத் ஆனார் இல்ல? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார் இல்ல? ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார் இல்ல? அந்த வரலாறுகளை எல்லாம் நீங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தர மாட்டீர்கள். இந்த வரலாறுக்கு ஏன் முக்கியத்துவம் என்றால், இந்த ஷஹாதத் வரலாறில் ஒரு பாடம் இருக்கிறது. என்ன பாடம்? மார்க்கத்துக்காக தன்னுடைய அனைத்து குடும்பத்தினர்களை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றால் அர்ப்பணம் செய்ய வேண்டும். எதிரிக்கு எதிராக நாம் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. புரியுதாங்க? இந்த பாடம் எப்போ எல்லாம் முஸ்லிம்களுக்கு நினைவில் இருந்ததோ, முஸ்லிம்களுக்கு எதிராக யாராலையும் நிற்க முடியல. இந்த வரலாறை எப்போது நாம் விட்டோமோ, யாரெல்லாம் விட்டாங்களோ தைரியம் அவங்களை விட்டு போயிடுச்சு. லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள், இப்ப போர் நடந்தது இல்ல, ஈரான். அவங்க நல்லவங்க இல்ல, அவங்களுக்கு நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. அவங்களுடைய கொள்கைகளை நாம மதிக்கிறது இல்ல, கேவலமான கொள்கைகள். அவர்களுடைய ஈமானு அஹ்லு சுன்னாவுடைய ஈமானை போல இல்ல. ஆனா அவங்க நம்முடைய ஹீரோ இல்ல, அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம ஹீரோ இல்ல. ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிச்சு இல்ல. அந்த வெற்றி கிடைத்ததின் காரணம் என்ன? அவங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த வரலாறை நினைவு கூறுவார்கள். அப்போ டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக அந்த நாட்டின் மன்னர் என்ன சொன்னாரு? ட்ரம்ப், நீ கர்பலாவுடைய வரலாறு படிக்கவில்லையா? நாம எப்படிப்பட்டவர்கள் என்றால், எல்லா ஷஹீதாக்கப்பட்டாலும் எதிரிக்கு எதிராக
தலைகுனிய மாட்டோம். அந்த தைரியம் இருந்தது, அந்த வரலாறு அவங்களுக்கு கண் முன்னால் இருந்தது. தைரியமாக நின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவங்களை வெற்றியை தந்தான். ஆனா மற்ற நாடுகள் பயந்து இருக்காங்கல்ல, ட்ரம்ப், இஸ்ராயல், சல்யூட். ஏன்? கர்பலாவுடைய வரலாறை விட்டுட்டாங்க. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் தைரியமாக முஸ்லிமாக வாழ வேண்டும் என்றால் இந்த கர்பலாவை நாம் நினைவு கூற வேண்டும். இந்த ஆஷுராவுடைய நோன்பு, ஒரு நோன்பு 10வது நாள் நோன்பு வைக்கணும். ஆனா ஒரு நோன்பு வைக்கிறது மக்ரூ, செய்யறது சரியில்லை, பாவம் இல்லை. 2 நோன்பு வைக்க வேண்டும். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஹ்மத் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூமு யௌம ஆஷுரா, ஆஷுரா நாள் நோன்பு வைங்க, வ ஹாலிஃபு ஃபீஹி அல் யஹூதா, நோன்பு வைக்கின்ற விஷயத்தில் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். ஏன் மாறு செய்யணும்? ஏன்னா அவங்களும் நோன்பு வைக்கிறாங்கல்ல, நாமும் நோன்பு வைக்கிறோம், நாமும் அவங்க சமம் ஆயிடும்ல, அவங்களுக்கு மாறு செய்யணும். என்ன செய்யணும்? சூமு கப்லஹு யௌமன், அதுக்கு முன்னால் ஒரு நாள் நோன்பு வைங்க, அவ் அல்லது பாதஹு யௌமன், அதுக்கு பிறகு ஒரு நாள் நோன்பு நோட்ப வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நோன்பு வருகிறது, 2 நாளும் நோன்பு வைப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். எது நாம் கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.